ஸோ ரோமனுக்கும் ராகுக்கும் தானே மேட்ச் பண்ண வேண்டியது. கேபில் எப்படி கோடி ரோட்ஸ் ஸ்கோர் பண்ணன்றதை ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ WWE இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ரெசில்மேனியா பிஹைண்ட் சீன்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சோலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவங்க யூடியூப் சேனலில் WWE ரெசில்மேனியா பிஹைண்ட் த சர்டன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃபுல்லாக டீகோட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மெயின் ஈவெண்ட்டில் நடந்த ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான கோடி ரோட்ஸ் ஸ்டோரி ஃபினிஷ் பண்ண கதை தான். ஆக்சுவலி இது வந்து ராக்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ 2021 அந்த டைமில் டிசம்பர் டைம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நிக்கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு. நிக்கான்ட்ட பல மேட்சஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் எவர் நிக்கான்ட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ராக் வந்து அதை 2022 ஏப்ரல் அந்த ரெசல்மேனியா டைமில் வந்து டீஸும் பண்ணியிருப்பார். ஸோ ஆஃப்டர் அதை வந்து ஏன் கைவிடப்பட்டுச்சுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து WWE UFC கூட மேட்ச் பண்ணலாம்ன்றத 2022 வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ராக்கும் வந்து என்டோவாவோட சிஇஓவான அந்த அவர் அந்த சிஇஓ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து 20 இயர்ஸ் அவங்க கூட வந்து இணைஞ்சே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் ராக் வந்து ஒரு மெயின் அந்த டிகோவில் ஹெட் ஆஃப் த போர்டாக இருந்தால. ஸோ அதுக்கான ரீசனும் இதுவாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ராக் வந்து பேட் மெக்கஃபி ஷோக்கு வந்திருப்பார் 2023 செப்டம்பரில். அதில் வந்து டீஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ரோமனுக்கும் எனக்கும் மேட்ச் லாக்டவுனில் இருந்துச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த மேட்ச் வந்து நாங்கள் டிகேஓ WWE ஸோ UFC WWE மெர்ஜின் ரீசன்னால தான் அதை வந்து கொஞ்சம் டிலே பண்ண ஆச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராக்கும் சொல்லியிருப்பார். ஸோ அதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருப்போம். அந்த வீடியோ பெருசாக வியூஸ் போகல, ஏன்னா ஒரு 8 பேராக நம்ம தான் பார்த்துருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன், காலில் கூட கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ராக் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்பார். ஸோ WWE ஃபியூச்சர் பற்றியும் பேசியிருப்பார். ஸோ நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து ராக் வந்து என்ன சொல்லியிருப்பார், அந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட லாக்டவுனில் இருந்துச்சுன்றதை சொல்லியிருப்பார். நாங்கள் ரெசல்மேனியா 39லேயே அது வந்து லாக்டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ என்ன தான் ஹாலிவுட் அது என்ன தான் 38ல் டீஸ் பண்ணாலும் ரெசல்மேனியா ஹாலிவுட்லேயே அது வந்து நடக்க வேண்டியது. பட் இருந்தாலும் அது நடக்காமல் போயிடுச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா சொன்ன ராக் சும்மா விடுவார். ஸோ 2024 ஃபஸ்ட் டே ஸோ ரா டே 1 நடந்துச்சுல. ஸோ அந்த ராலே வந்து ஜிண்டர் மஹாலை கம்ஃபோர்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ டீஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஹெட் ஆஃப் த டேபிள்ன்ற ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி டீஸ் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ வந்து இன்னமும் அந்த 4 வருஷத்துக்கு அப்புறமாவும் இந்த மேட்ச்சை வந்து நடத்தலாம்ன்ற ப்ராபபிலிட்டியில் இருந்த நிலையில தான் ஸோ நடுவில் நம்மால் கோடி ரோட்ஸ் வந்திருக்காரு. நம்மளுடைய பீப்புள்ஸ் சாம் ராக் ஹெட் ஆஃப் த டேபிளை டீஸ் பண்ண அதே நாளில் தான் WWE சைட்லேருந்து ஸோ ரெசில்மேனியா 40யோட மெயின் ஈவெண்ட் ரோமன் வர்சஸ் கோடி தான் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் எய்மோடு அவங்க இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ராக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராபப்ளி ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்சை நடத்தலாம். ஏன்னா செகண்ட் டைம் கான்சிக்யூட்டிவாக இதை நடத்தும் போது ஃபேன்ஸ் மத்தியில் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து 2 மேட்சையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ ராகுமே அந்த ஆர்குமெண்ட்டில் வந்து அக்ரி பண்ணுறாரு. ஸோ ராக் வர்சஸ் ரோமன் வந்து கோடி வர்சஸ் ரோமனோட செகண்ட் டைமை விட பெட்டராக தான் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹண்டர் ட்ரிபிள் ஹெச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அக்ரி பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டோரி லைனை கண்டினியூ பண்ணவும் அக்ரி பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டோரி லைன் நடத்துகிற பட்சத்துக்கு நம்ம கோடி ரோட்ஸ் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி கேட்கும்போது அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்கிறாரு, ஸோ இந்த இடத்துல கோடியை நம்ம தோக்க வைக்கக்கூடாது. ஏன்னா சிஎம் பங்கை நம்ம வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண வச்சிடலாம். பட் இருந்தாலும் அங்கே இருந்த 2 சாம்பியன் ரோமன் செத்ராலன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸோ செத்ராலன்ஸுக்கு வந்து ஃபேஸ் பண்ண வைக்கணும்னா நம்ம பங்கை ஜெயிக்க வைக்கணும், ரோமன்னா கோடியை ஜெயிக்க வைக்கணும். ஸோ கோடி தான் ஜெயிக்க வைக்கணுன்ற மாதிரி இந்த இடத்துல கோடியை தோக்க வைக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து கோடி ரோட்ஸை ஜெயிக்க வச்சிடறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸை ஒரு நல்ல பேபி ஃபேஸாக காட்டனுக்காக அதுக்கப்புறமா நடந்த ராலை வந்து ராக்குக்கு வந்து அந்த ஸ்பாட்டை விட்டு கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து காட்டியிருந்தாங்க. அந்த பண்ண அங்கே WWE பண்ண தப்பு தான் அது. ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா சைடு V1 கோடின்றதை வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே WWE பிளான் பண்ணி செஞ்சது தான். இந்த இடத்துல WWE ஃபேன்ஸை வந்து கோடி ரோட் சைடு இழுக்கணும்னு தான் பிளான் போட்டாங்க. எப்படின்னா தேங்க்யூ கோடி, ஒரு நல்ல ஒரு விட்டு கொடுத்துருக்க நிலமை உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் ஒரு நல்ல பேபி ஃபேஸாக நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக பண்ணியிருக்கேன்ற மாதிரி தான் WWE சைட்லேருந்து எதிர்பார்க்கலான்றதை எதிர்பார்த்தாங்க. பட் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. ஸோ ஃபேன்ஸும் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கோடி தான் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணணுன்றதை கேட்டாங்க. ஸோ இவ்வளோ ஹேட்ஸ் இருக்கிற நிலையில் ஸோ WWE இந்த இடத்துல ராக் வர்சஸ் ரோமன் வேணாம்ன்ற
பண்ணலான்றத வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க. ராக் இதை அக்ரி பண்ணுறாரு. ஸோ ராக் அக்ரி ஆனது மட்டும் இல்லாமல் தான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ ராக்கை வந்து கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திருப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன் கூட டீம் அப் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து மெயின் ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபைனலி அதுக்கப்புறமா வந்து கோடி ரோட்ஸ் ஸ்டோரி ஃபினிஷ் பண்ண போகிறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த இடத்துல டபிள்யூடபிள்யூயும் கோடி ரோட்ஸுக்கு வச்ச அக்னி பரீட்சை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கோடி ரோட்ஸை இந்த வருஷமும் ராயல் ரம்பிள் வின் பண்ண வைப்போம். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து 2 ஸ்லாட் தான். ஸோ பங்கு இல்லைனா கோடி ரோட்ஸ் 2 பேரும் தான் வின் பண்ண வைக்கணும். ஏன்னா 2 பேர் தான் ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணணுன்றத டபிள்யூ சைட்லேருந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் தான் ஃபாலோ பண்ணாங்க. பட் பங்க் ரிட்டர்ன் ஆகி 2 மந்த்து தான் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு ஸ்டோரி லைன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம லேட்டராக ராயல் ரம்பிள் வின் பண்ணலான்னு முடிவு பண்ண வச்சு தான் ஸோ கோடி ரோட்ஸை வின் பண்ண வச்சாங்க. அண்ட் ஆல்சோ டபிள்யூடபிள்யூ என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஸோ கோடி ரோட்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணுறத வச்சு நம்ம கோடி ரோட்ஸை ரோமன் கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலாமான்றதை தான் வந்து டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து பிளான் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி கோடி ரோட்ஸ் ராயல் ரம்பிளும் வின் பண்ணாரு. ஃபேன்ஸ் நல்லா சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் யாரும் பூ கூட பண்ணல. ஸோ நல்லா சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே வந்து டபிள்யூடபிள்யூக்கு ஒரு மோட்டிவாக போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ரோமன் வர்சஸ் கோடியை வந்து கண்டிப்பாக நம்ம ரெசில்மேனியா நடத்தலாம்ன்றதை வந்து அவங்க ஒரு எய்மாக தான் வச்சுருந்தாங்க. பட் லேட்டராக வந்து ராக் ரோமன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் வைக்கலாம்னு சொன்னாங்க. பட் அதாவது கோடி ரோட்ஸ் வந்து அவருடைய ஸ்லாட்டை விட்டு கொடுத்ததை ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்கல. ஸோ ஃபேன்ஸ் வந்து வீவான் கோடின்றதை சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹேட்ஸுக்கு நடுவில் ராக் வர்சஸ் ரோமன் ஒரு ட்ரீம் மேட்சை வச்சு நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம். ஸோ அவங்க கேட்குறதே நடத்திடலாம்ன்ற மாதிரி ராக்கே இந்த விஷயத்தை அக்ரி பண்ணுறாரு. ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்சை வந்து போஸ்ட்பான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய கோடி ரோட் ஸ்டோரி ஃபினிஷ் பண்ண போகிறாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டில் மூமெண்ட் வர டபிள்யூடபிள்யூ ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் தான் ரெசில்மேனியா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தான் வந்து ஸ்மாக் டவுனில் நடத்தியிருந்தாங்க. அந்த பிப்ரவரி 2nd எபிசோட் ஆஃப் ஸ்மாக் டவுனில் வந்து ஃபேஸ் ஆஃப் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்காது. அந்த இடத்துல ப்ரெஸ் ஈவென்ட் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு மேட்சும் நடக்கும்ன்றதை வந்து டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ரேட்டரில் ப்ரெஸ் ஈவென்ட் நடக்குது. ஸோ டபிள்யூடபிள்யூயோட ஒன் ஆஃப் த ரைட்டரான நம்மளுடைய பிரையன் கிறிஸ்டோஃபர்ன்றவர் இந்த ஐடியாவை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஏன் வந்து இந்த மெயின் ஈவெண்ட்டை வந்து ராக் வச்சு பூஸ்ட் பண்ணலாம். ஸோ ராக் வந்துட்டார். ஸோ அவரை வச்சு இந்த ரெசில்மேனியாவுக்கு ஒரு ஹைப் கொடுக்கலாம். ராக்கை வந்து ரோமன் ரெயின்ஸ் பக்கம் திருப்பிட்டு ஸோ ரோமன் ரெயின்ஸும் ராக்கை வந்து ஒரு டீம் அப்பாக இருந்து கோடி அகேன்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதோட அவுட்கம் தான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோடி ரோட்ஸ் ஃபேமிலி பற்றி பேசுகிறாரு. ஸோ ராக்கோட ட்ராப்பில் விழுகிறாரு. ஸோ ராக் வந்து அரையவும் செஞ்சுறாரு. ஸோ இதே பிரையன் கிறிஸ்டோஃப் தான் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம நைட் 1ல் வந்து டேக் டீம் மேட்ச் வச்சிடலாம். ஸோ சாம்பியனாக இருக்கிற செத் ரோலன்ஸும் கோடி ரோட்ஸும் ஒரு டீமாக வச்சு ஸோ நம்மளுடைய ராக்கும் ரோமனும் ஒரு டீமாக வச்சு ஸோ இவங்களுக்குள்ள ஒரு டேக் டீம் மேட்சை கண்டக்ட் பண்ணலான்றதை வந்து அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அண்ட் தென் நம்மளுடைய ராக் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நிக்கானுங்கும் நம்மளுடைய எண்டோவாவோடைய சிஓவான அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்துல ஃபைனல் பாஸ்ன்ற ஒரு கிம்மிக்கை பண்ண போகிறேன்றதை சொல்கிறாரு. ஸோ நான் அதிகாரத்தை வச்சு எவ்வளோ வேணாலும் இவங்க 2 பேரையும் வறுத்தெடுக்க போகிறேன்றதை வந்து அந்த இடத்துல ராக் மென்ஷன் பண்ணுறாரு. இதை பற்றி பேக் ஸ்டேஜ்னே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ராக் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவ் ஹெட்டோட கண்ட்ரோலாக இருந்தால் இந்த இடத்துல ராக்கோட ஹீல் டனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். கூடவே ரோமன் ரெயின்ஸுக்கும் நல்லா இருக்கும்னு தான் பார்த்தாங்க. பட் ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஹைப்பும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ ராக் நிற்கும் போது ரோமன் ரெயின்ஸுக்கு ஹைப் கிடைக்கலன்றது உண்மை தான். எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னு தெரியல. எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்க. ஏன்னா ராக் நிற்கும் போது ஸோ ரோமன் ரெயின்ஸு என்ஃபோர்ஸராக தான் ராக்குக்கு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இதனால் வந்து ராக் வந்து ஃபைனல் பாஸ்ன்ற கிம்மிக்கை எடுக்கிறாரு. ஸோ ரெசில்மேனியாவில் ஸ்டோரி லைன் பண்ணுறாரு. ரெசில்மேனியாக்காக டேக் டீம் மேட்சும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ்க்காகவும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி கோடிக்காக ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணவும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இதுதான் ரெசில்மேனியா 40யோட ஜேர்னின்றதை இந்த டாக்குமெண்ட்டில் டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து ரெஃபர் பண்ணுறாங்க.